இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது, இந்த சேரில் துணி கிழிஞ்சிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு புது துணி தைக்கிறேன். வீட்டில் இருக்க பழைய துணி வச்சு துணி தைக்கலாம். அதுக்கு அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், 18 இருக்குது. இது ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது. இதுவும் 18 இருக்குது. 18க்கு 18 எடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி வச்சு தைக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு தேவையானது இந்த துணி தான் எடுத்துருக்கேன். இதில் நம்ம தைச்சிட்டு இதை உள்ளே வச்சு மேலே தைக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ இதை தைக்கிறதுக்கு துணி வெட்டிட்டு தைக்கலாம். வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதை 2ஆக மடிச்சிருக்கேன். டபுள் ஃபோல்டிங்காக இருக்கிறத திரும்பி 2ஆக மடித்து நான் இதில் 2 இது இருக்குது. இப்போ இதோட உயரம் மட்டும், இந்த உயரம் பார்த்தோன்னா நம்ம சேரோட உயரத்தை அதை வந்து நம்ம ஹைட்டு நம்ம அளந்தோம். ஹைட்டு வந்து 18 இருந்தது. இப்போ 18 மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு. சரிங்களா? உள்ள தச்சு மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. நான் 10 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ 10. அதே மாதிரி அங்கேயும் 19க்கு நம்ம மார்க் பண்ணணும். இங்கே அதே மாதிரி 10 இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். 2 துணி நம்ம எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த துணியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை பாக்ஸ் ஷேப் நம்ம இந்த இதில் தைக்கிறதுக்கு நம்ம இந்த துணியை எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு அளவு பண்ணி லென்த் எடுத்துக்கலாம். நம்ம இதுவும் 2 துணி எடுத்துருக்கோம். இந்த 2 துணியும் ஃபஸ்ட்டு கிளாத்தில் நம்ம இதை வச்சுட்டு இந்த கிளாத் மேலே இந்த ஷேப்பை வச்சுட்டு இப்படி இப்படி லைனாக வச்சு திருப்பி தைச்சிக்கலாம் நீட்டாக. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு நம்ம இதை தைக்கலாம். ஓகேவா? வாங்க தைக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சாச்சு. ஒரு பக்கம் மட்டும் நான் தைக்கல. 2வது போட்ட துணியை மேலே ஒரு 3 சைடு தைச்சிருக்கேன், ஒரு சைடு தைக்கல. இப்போ நம்ம இதை வந்து இந்த கார்னர் ஷேப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கர்வ் கரெக்டாக உட்காரும் ஷார்ப்பாக. அதால் இந்த கார்னர் ஷேப்பை வந்து 2 பக்கமும் 2 சைடு தைச்சிருக்கோம்ல, துணி ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி 2 சைடும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2த்தையும் பிடிச்சி இப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் பாக்ஸ். நம்ம இந்த ஷோஃபா சேரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் அப்படியே ஃபோல்டிங்கில் வச்சு துணியை வச்சு போட்டாலும் உண்டு. இல்லை நிறைய இந்த ப்ளவுஸ் பீஸு நிறைய கட் பண்ண வேஸ்ட்டு பீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கூட நம்ம செய்யலாம். நான் என்கிட்ட இருக்க துணியை ப்ளவுஸ் பீஸு மீதி விட்டு இந்த துணியெல்லாம் இருக்குது, கட் பண்ண பீஸெல்லாம். நான் அதெல்லாம் போட்டு இதில் உங்களுக்கு இதை வந்து அப்புறமா உள்ளே மடித்து நம்ம இதை எப்படி தைச்சிக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த இது வந்து பீலோ கவர் வந்து சேரோட மேலே போட்ட கவர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த பாருங்க, ப்ளவுஸ் கட் பண்ணது, ஃப்ராக்கு தைச்சது, அந்த மாதிரி துணி பீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு
நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தைச்சிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போது இதில் உள்ளே போடலாம். போட்டுட்டு கரெக்டாக லெவல் வச்சு பார்த்து போட்டுட்டு தைக்கலாம். வாங்க. துணி போடும்போது இந்த மாதிரி வேஸ்ட் துணி கட் பண்ண பீஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த துணியை நல்லா உதிரிட்டு போடுங்க. ஏன்னா அதில் பின் இருக்கலாம், இல்லை ஊக்கு இருக்கலாம், இல்லை குச்சி எதனா இருக்கலாம். நம்ம தைக்கிற பொருள் கீழே சிந்தி விழுந்து இருந்ததுன்னா அது எடுக்காத விட்டுருப்போம் இல்லையா? அதனால் செக் பண்ணிவிட்டு உதிரி போடுங்க. அப்போ தான் நல்லது. இப்படி இப்படி மேலே வச்சு தச்சுட்டு வந்தார். இப்படி வந்து தச்சுக்கலாம் நம்ம நீட்டாக. இது வந்து நான் தச்சுட்டு வந்துடுறேன். நான் தச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த பாருங்கள், சைடு வந்து நம்ம இதை ஜாயிண்ட் பண்ணி தச்சிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே நீட்டாக தச்சுட்டோம். இப்போது இது வந்து குழுக்கு உட்காந்து ஒரே இடமா ஆகிடும். 4 பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் வந்து சப்பி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்துருக்கேன். உள்ளன் நூலில் சும்மா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, சென்டர் குத்தி இருக்கேன் நான். அது கொஞ்சம் உள்ளே இருந்து வரணும். இழுக்கிறது தான் கொஞ்சம் வேலை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் இது நம்ம இங்கே முடி போட்டுருவோம். முடி போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் உள்ளே இருக்கிறதுனால ஒரு சென்டரில் துணி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி 4 பக்கம் ஒன்று ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? வைப்பாங்களே அதெல்லாம் நமக்கு நம்ம உட்கார்றதுக்கு தானே. ஷோவாக வைக்கிறதா இருந்தால் பரவாயில்ல. நம்ம இதுவாக வைக்கிறதுனால இதிலேருந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நான் ஒரு 4 பக்கம் பண்ணி சென்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இந்த துணி வந்து உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நகர்ந்து போகாது, பஞ்சாக ஒரே இடமா நிற்காது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்க, போட்டுட்டு மீதி இருக்கு பாருங்க. இந்த துணி கட் பண்ணதுல மீதி இருந்தது, நான் அதை அப்படியே இதுக்கு போட்டுக்கிறேன். வேண்டாமா? இப்போ இதுக்கு சிஸ்டம்க்கு யூஸ் பண்றதுக்கு போட்டுப்பாங்க. பசங்க வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ஹீட்டும் ரொம்ப ஆகாது. நம்ம அந்த பிளாஸ்டிக் இந்த இது இருக்கு பாருங்க, குஷன், அதெல்லாம் போட்டோம்னா அந்த காட்டன் பஞ்சில இந்த இது வருது பாருங்க, அந்த மாதிரி கடைகளில் விற்கிறாங்க. அது வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற பஞ்சு வந்து ஹீட்டு அதிகமாகும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத தச்சு போட்டுட்டாங்கன்னா இந்த காட்டன் மெட்டீரியலு நல்லது. ஹீட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி மரச்சாறு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கான சிந்தனை மொழி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிந்தனை மொழிகள்: அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். இந்த வரிகளை எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடுங்கப்பா. தேங்க்யூ. பாய்.